வணக்கம். நான் உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன். யாருக்காக நாவலை தொடர்வோம். 25ஆம் பகுதி. அம்மா அதிர்ந்து போய் கதவில் சாய்ந்து நின்று கொண்டிருந்தாள். அந்த மனிதரின் கண்களில் கண்ணீர் தளும்பியது. தப்புதானப்பா, நான் செஞ்சது தப்புதான். எனக்கு இந்த தண்டனையும் தேவைதான். பெத்த பிள்ளையோட காலால உதவாங்கிற பாக்கியம் எல்லா தகப்பனுக்குமே கிடைக்காது. நான் செஞ்ச தவறுக்கெல்லாம் பிராயச்சித்தம் பண்ணின மாதிரி இருக்கு. என்னை மன்னிச்சிடு. மன்னிப்பா? யாருக்கு? உனக்கா? உன்னை மன்னிச்சா அந்த ஆண்டவனே மன்னிக்க மாட்டான் எங்களை. பொம்பளைங்களோட பலவீனத்தை நல்லா புரிஞ்சு வச்சுக்கிறீங்க. ஆடுற ஆட்டத்தெல்லாம் வயசு இருக்கும்போது ஆடிட்டு அடங்கி போய் விழறப்போ கட்டியவளை தேடுகிறதாக்கும். ஏன்னா அவள் தானே ஊருக்கு இழைச்சவள். பொம்பளைங்கன்னா உங்களுக்கெல்லாம் அவ்வளவு மட்டமாக போயிடுச்சா? பொம்பளைங்க உடம்புல உள்ள பலவீனமானவங்களை தவிர மனசால இல்லை. உங்களை போல ஆளுங்களுக்கு நீங்கள்லாம் தவறாக பயன்படுத்திக்கிறீங்க. அன்னைக்கு ராத்திரியா கை குழந்தையோட வெளியில் விரட்டினியே, அன்னைக்கு எங்கே போயிருந்தது உன் பாசம்? வேலைக்காரியா உழைச்சி ஓடா போய் வீணான பழிங்களெல்லாம் சுமந்து எங்கள் அம்மா துடிச்சு நின்னாலே அப்போ எங்கே போயிருந்த? சேத்துலையும் சகதியிலையும் நின்று என்னை ஆளாக்குனாலே அப்போ எங்கே போயிருந்த? ஊரில் இருக்கிற பிள்ளையெல்லாம் அப்பாவோட பாசத்தில் நனையிறத பார்த்து ஏங்கி ஏங்கி நினச்சனே நின்னனே அன்னைக்கு. அப்போ நீ எங்கே போயிருந்த? இப்படி காலமெல்லாம் கஷ்டப்பட்டு போராடின பிறகு இன்னைக்கு உன் பாசமோ உறவோ எங்களுக்கு எதுக்கு? ஏன் நீ தாலி கட்டின பாவத்துக்காக உன் கடைசி காலத்தில் உனக்கு சேவை செய்யறது அவளுக்கு பாக்கி இருக்கா? வேணாம், உன் உறவே வேணாம். நீ சொரண உள்ளவனா இருந்தா இனி இந்த வீட்டு வாசலை மிதிக்காத. அந்த மனிதர் நிமிர்ந்து அம்மாவின் முகத்தை பார்த்தார். என் பிள்ளைக்கு பிடிக்காத நான் செய்ய விரும்பல. தயவு செஞ்சு போயிடுங்க. அம்மா விருட்டென்று உள்ளே சென்று விட்டாள். அவர் தள்ளாடிய வண்ணம் மெதுவாக சென்றார். அவர் சென்ற பின் உள்ளே வந்தேன். இருட்டோடு இருட்டாக அம்மா அமர்ந்திருந்தாள். அம்மா, என் மேல கோபமா உனக்கு? சொல்லுமா, கோபம் தானே? இல்லப்பா, கோபம் எதுவும் இல்லை. இல்லம்மா, எனக்கு நல்லா தெரியும், உன் இலகின மனசு தெரியும். ஆனா இனியும் அவரோட உறவு நமக்கு தேவையாமா? வாழற காலத்துலலாம் என் அம்மாவை கண்ணீரில் மிதக்க விட்டவர் இன்னைக்கு சாகிற காலத்தில் ஏமா வரணும்? எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து ஒரு நாளாவது உன்னை பூவும் பொட்டும் அலங்காரத்தையோடையும் நான் பார்த்துருப்பேனா சொல்லு? நான் பார்த்தது இல்லையே. அப்பான்னு ஓடி வந்து காலை கட்டிக்க எனக்கு அவர் என் கூட இருந்ததில்லையே. இப்படிப்பட்டவர் இனி இங்கே எதுக்கு வரணும்? சோத்துக்கு தண்டமாகவா? எனக்கு எதுலேயும் உன் மேலே கோபம் இல்லை ராஜா. உன் வயசுக்கு உனக்கு ஏற்பட்ட அனுபவங்களுக்கு உனக்கு ஆத்திரம் வருவது நியாயம்தான். ஆனால் அப்பாங்கிற முறையில் இல்லைனாலும் ஒரு வழிபோக்கனாவது அவரை நீ சாப்பிட விட்டிருக்கலாம். பசியோடு வந்தவர் சாப்பிடும்போது தட்டை வாரி இறைச்சிட்டியே. அவர் தப்பு செஞ்சார். அதுக்கு நீ செஞ்சது இந்த காரியத்தை எதில் சேர்க்கிறது? தப்புதாமா, நான் தப்புதாமா பண்ணேன். என் அம்மா மேலே எனக்கு இருந்த அளவு கடந்த பாசத்தில் வருமா என் கண்ணை மறைச்சிருச்சு. நீ என்னை அடிச்சிருந்தா கூட இல்லை திட்டியிருந்தா கூட என் மனசு ஆறிடும். நீ காக்கிற இந்த அளவுக்கு மீறின பொறுமைதாம்மா என்னை கொள்ளுது. இப்போ சொல்லுமா, நான் போய் அவர் காலில் விழுந்தாவது கூட்டிட்டு வரேன். வேண்டாம்ப்பா, உனக்கு அவரை பற்றி தெரியாது. உன் அப்பா தன்மானம் உள்ளவர். அவர் இனிமே இங்கே திரும்பி வரமாட்டார். இன்னைக்கு அவர் எனக்கு துரோகம் பண்ணியிருக்கலாம். ஆனால் எனக்காக தன்னோட உறவுங்களை எல்லாம் பகைச்சிட்டு வந்தவர். அந்த உறவுங்களோட கடைசி வரைக்கும் பேசாமல் இருந்தவர். பெரும் செல்வந்தர். அது உனக்கு தெரியுமா? அந்த குடும்பத்தில் பிறந்த அவர் என் பொருட்டு எல்லாத்தையும் உதறிட்டு வந்துட்டார். என்ன இல்லாமல் அவர் பெற்றவங்களை பார்த்த பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தார்னா அவர் எங்கேயோ செழிப்பாக நல்லா இருந்திருப்பார். என்னால் தான் அவரோட வாழ்க்கையை மாறி போயிடுச்சு.
சில காலமே நான் அவரோட வாழ்ந்தாலும் அந்த காலகட்டத்தில் அவர் காட்டிய அன்பிற்கு ஈடு இணை இந்த உலகத்தில் வேறு எதையுமே சொல்ல முடியாது. ஏதோ காலத்தில் கோளாறு அவரோட வாழ்க்கை தடம் புரண்டு போயிடுச்சு. இன்னைக்கு இந்த வயிற்று பசிக்கு வாசல்ல தவம் இருந்தார் பாரு. ஆண்டவா, என் காலம் முடிகிற வரைக்கும் அந்த காட்சி என் மனசு விட்டு போகவே போகாதுடா. நான் அம்மாவின் கால்களில் விழுந்து அழுதேன். நான் தப்பு பண்ணிட்டேம்மா, தப்பு பண்ணிட்டேன். உன்னை போல உயர்ந்த பண்புள்ள ஒருத்திக்கு பிள்ளையா இருக்கிற தகுதியே எனக்கு கிடையாது. உன் மனவேதனையை நான் குறைக்கிறேன்னு நினைச்சு அந்த ஆத்திரத்தில் புத்திக்கு இல்லாம என்னை போல தப்பு செஞ்ச ஒரு பிள்ளையும் நீ மன்னிச்சிருக்கியே, அது எவ்வளோ பெரிய விஷயம். அவர் எங்க இருந்தாலும் அவர் காலில் விழுந்து கூட்டிட்டு வரேம்மா. அன்று இரவு முழுவதும் நான் சுற்றி அலைந்தேன். என்னை பெற்றவர் எனது கண்களுக்கு அகப்படவே இல்லை. நான் செய்த முட்டாள்தனத்தை எண்ணி எண்ணி வருந்தினேன். அம்மாவின் துயரை குறைப்பதற்கு எண்ணிக்கொண்டு அதிகப்படுத்திவிட்டதை எண்ணிதான் அதிகம் வருந்தினேன். அதற்கு பிராயச்சித்தமாக அவரை கண்டுபிடித்து அவளிடம் ஒப்படைத்து விட வேண்டும் என்று முடிவெடுத்தேன். 3ஆம் நாளில் ஒரு பொழுதில் பக்கத்து ஊர் குளக்கரையில் எனது தந்தையை கண்டுபிடித்தேன். ஆம், உயிரற்றவராய். மறப்பதும் மன்னிப்பதும் தான் மனித இயல்பு என்பதையே நான் மறந்துவிட்டேன். யாரோ தெரியலப்பா, இந்த பெரியவர் 2 நாளா இந்த குளக்கரையிலேயே தண்ணியை மொண்டு குடிச்சிட்டு இருந்தாரு. யார் என்னன்னு கேட்டாலும் வாயவே திறக்கல. துண்டை நினைச்சு பிழிஞ்சு இடுப்புல சுத்திக்கிட்டு அப்பப்பைக்கு கட்டிக்கிட்டு இருக்காரு. பாவம், யாரோ எவரோ பசி தாங்காம தான்பா உயிர் போயிருக்குன்னு நினைக்கிறேன். அங்கிருந்தவர்கள் கூடி நின்று பேசிக் கொண்டிருந்தனர். சிலரின் உதவியுடன் அந்த பிரேதத்தை அப்புறப்படுத்தி எரித்துவிட்டு அந்த குளக்கரையிலேயே அமர்ந்து மனம் ஆறுமறையில் அழுது தீர்த்தேன். என் மனசாட்சி என்னை குடைந்தது. பசியினால் மரணம் ஏற்பட்டது என்று அவர்களின் சொல்லை எனது தாய் கேட்டால் எப்படி துடித்து போவாள்? செல்வக்குடியில் பிறந்து வளர்ந்தவரின் இறுதி காலம் இப்படியா முடிய வேண்டும்? அதற்கு பெற்ற பிள்ளையே காரணமாய் அமைய வேண்டுமா? முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்பார்களே, அது இவர் அளவில் எத்தனை உண்மையாகிவிட்டது. ஓரளவு மனதை தேற்றிக்கொண்டு வீடு வந்தடைந்தேன். மனநிலை சரியில்லாதபடியோ என்னவோ அம்மா உடல் நலம் இல்லாமல் படுத்துவிட்டாள். அவளுக்கு அடுப்பு மூட்டி சூடாக கஞ்சி வைத்து கொடுத்துவிட்டு வீட்டை பெருக்கினேன். என்னை தவிர இனி இந்த உலகத்தில் அவளுக்கு யார் இருக்கிறார்கள்? அன்று நான் உதைத்து தள்ளிய சோற்று பருக்கைகள் காய்ந்து கிடந்தது. அதனை திரட்டி உள்ளங்கையில் சேகரித்து கொண்டேன். அதனை பார்த்து என் இதயமே வெடித்துவிடும் போல் இருந்தது. ஒரு பழைய குங்கும டப்பாவில் போட்டு அவர் சுவாமி அலமாரியில் வைத்தேன். அம்மாவிடம் நான் எதனையும் கூறவில்லை. நடந்ததையெல்லாம் கேட்கக்கூடிய சக்தி நிச்சயமாக அவளுக்கு இருக்காது என்பது எனக்கு தெரியும். கஞ்சி குடித்தவுடன் ஓரளவு தெம்பு வர அம்மா எழுந்து அமர்ந்தாள். ஏண்டா ராஜா, எங்கடா போயிருந்த? உங்க அப்பனை தேடிட்டா? அவர் இனிமே வரமாட்டாருடா, ரோஷக்காரர். அதுக்காக நீ உடம்ப கெடுத்துக்காத. அந்த ஆண்டவன் அவரை பார்த்துப்பான். அம்மா எழுந்து முகம் கழுவி குங்குமம் வைத்தாள். அம்மா, இனி உனக்கு அந்த பாக்கியம் இல்லை என்று சொல்ல வாயெடுத்தவன் அடக்கி கொண்டேன். அந்த ஆளை மணந்து என்ன சுகத்தை அம்மா அனுபவித்தாள். அவர் எங்கேயோ இருப்பதாக எண்ணிக்கொண்டு அவள் பூவுடனும் பொட்டுடனும் இருக்கட்டுமே, வேற என்ன பாக்கியம் இருக்கிறது? என் அம்மா யாருக்காகவும் மாற வேண்டாம். அவள் எப்போதும் மகாலட்சுமியாகவே இருக்கட்டும். அதன் பின்னர் அம்மா அடிக்கடி உடல் நலம் இல்லாமல் படுத்தாள். நான் படித்தது போதும் என்று நிறுத்தி கொண்டு வேலை தேடினேன். ஒரு பஸ் கம்பெனியில் கண்டக்டர் வேலை கிடைத்தது. வேலையில் சேரும் முதல் நாள் யூனிஃபார்முடன் அம்மாவின் காலில் விழ அம்மா ஓவென்று அழுதுவிட்டாள்.
கருப்பு கோட்டில் உன்னை பட்டதாரியாக பார்க்கணும்னு நினைச்சேன். அதுக்கு தானடா இவ்வளோ கஷ்டப்பட்டேன். இப்படியே பாதியிலே விட்டுட்டு வந்து நிற்கிறியே. அம்மா, படிப்பு எங்கே போயிட போகுது? போஸ்டரில் படிச்சுக்கலாம். நீ நினச்சி கூட பார்க்காத டிகிரி எல்லாம் வாங்கலாம். இந்த காலத்தில் அதெல்லாம் சுலபமா? வேலை கிடைக்கிறது தான் கஷ்டம். வேலை கிடைச்சிருச்சேன்னு சந்தோஷப்படாம இப்படி ஏன் அழற? என்னம்மா நீ? யாரை கேட்டுட்டுடா நீ படிப்பை விட்ட? அவ்வளோ பெரிய மனுஷனா மாறிட்டியா? அம்மா, நீ உழைச்ச வரைக்கும் போதும். இனிமே பேசாம ஓய்வு எடுத்துக்க. குடும்பத்தை பார்த்துக்கிறது என்னோட பொறுப்பு. ஆமா, இங்க பெருசா 10 பேர் இருக்கிற குடும்பம் காப்பாற்ற வந்துட்டாரு. போடா வேலையை பார்த்துட்டு. இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கூறுகிறேன். நன்றியுடன் உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன். வாழ்க்கை செண்பக மரத்தை போன்றது. இதில் இலை நிறைய இருக்கும்போது ஒரு பூங்கொத்து வந்ததும் ஒரு இலை கூட இருக்காது. எல்லாமே உதிர்ந்துவிடும். அதன் மலர்களுக்கும் இலைகளுக்கும் அவ்வளவு பகை போலும். வாழ்க்கையில் இன்பத்திற்கும் லட்சியத்திற்கும் இப்படிதான் பகையோ என்னவோ. லட்சியவாதிக்கு இன்பம் கிடைப்பதில்லை. இன்பமாக வாழ்பவனுக்கு லட்சியம் இருப்பதில்லை.